Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி தான். நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டிகிரி டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கண்டிப்பா கிரைட்டீரியால கிடையாது. ஸோ உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களால இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சரி வாங்க என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் ஏர் ஏஷியா கம்பெனியோடைய ரீசெண்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஐடி இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏர் ஏஷியாவில் எக்கச்சக்கமான ஜாப் வேக்கன்சிஸும் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2022 பாஸ் அவுட் ஆகிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸில் டெவலப்மெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஈக்குவலான ஒரு இன்டர்ன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பர்சன்டேஜ் கிரைட்டீரியாவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் அதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெக்குவயர்மெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஜாப் ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி செக்டர் சம்மந்தப்பட்ட டொமைன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஜாப் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேக்கரோட ஒரு சூப்பரான இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்டெப்த்தாக உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் கண்டென்ட் இன்ஜினியர், நீங்கள் டெவலப்மெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ண மாட்டீங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹேக்கர் பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஸோ ஹேக்கரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்குது. இங்கே கோடிங் சேலஞ்சஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேலஞ்சஸ்க்கும் கோடிங் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி சில டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த டீமில் தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொஸ்டின்ஸ் நீங்கள் ஹேக்கத்தான்ஸ் ஒரு சேலஞ்சஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்டாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லாஜிக் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து யாரும் கோட் பண்ண மாட்டாங்க ஹேக்கத்தான்ஸில். நீங்கள் கொஞ்சம் கோட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான லாஜிக் மட்டும்தான் கேண்டிடேட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக டீம் பர்டிகுலராக டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ப்ராடக்ட் டீம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலில் கொஸ்டின்ஸ் செட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நீங்கள் கோடிங் சேலஞ்சஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா கீழே ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுனால நீங்கள் 6 months அவைலபிளாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஸ்டல் கம்பெனி வெளியிட்டிருக்கக்கூடிய நெஸ்ட் இன்டர்ன்ஷிப் பத்தி தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ்ல உங்களுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுல உங்களுடைய ப்ரொஃபைல் எந்தெந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு சூட் ஆகுதோ ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 rupees அமேசான் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இன்டர்ன்ஷிப்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்றதுக்கான டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 50 days நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 50 daysக்கு உங்களுக்கு 10,000 rupees வவுச்சர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் அண்ட் கேஷ் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெஸ்லே கம்பெனியோட சிஇஓ வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்றப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ற டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜூலை 30th வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கான்டெஸ்ட் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னா நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அப்படி வந்து கான்டெஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரக்டா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 28th இருந்து 30th நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ ஜூலைல இருந்து நீங்க உங்க இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்ன்ஷாலால வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் வித் கூகுள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் காலம்க்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வந்து சில பேர்த்த ரெஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க 5 ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலாக இன்னையில இருந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த இயர்லி ஆக்சஸ் வந்து கிடைக்கும். அப்படி உங்களால ரெஃபர் பண்ண முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளையில இருந்து நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு டைரக்டாவே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்றதுக்கு நீங்க இந்த லிங்க் வந்து நீங்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்க்கு வந்து நீங்க அனுப்பணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ நீங்க வந்து சப்போஸ் ரெஃபர் பண்ணி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரெஃபரல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ இந்த 3 லிங்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.